வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம். யோகமே ஞானம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தியானத்துக்கு உடலை தயார் செய்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடல் நிமிர்ந்து அமர்ந்துள்ளதா என்பதை மனக்கண்ணால் பார்த்து அதை சரி செய்து கொள்வோம். ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அந்த சுவாசத்தை மிகவும் மெதுவாக விட்டு விடுவோம். அப்படி உடலை பார்க்கிறோம். உடலையே பார்க்கிறோம். உடல் முழுவதையும் பார்க்கின்றோம். தலை உச்சி முதல் பாதம் வரை அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலின் அசைவற்ற தன்மை மனம் கூர்ந்து உணர்ந்து பார்க்கட்டும். உச்சியிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக உடலின் அசைவற்ற தன்மை உணர்ந்து 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 பாருங்கள். உடல் அசைவின்றி சிவமாய் அமர்ந்துள்ளது. அசைவற்றது சிவம். அதேபோல் அசைவின்றி தவநிலையில் அமர்ந்திருக்கும் நமது பருவுடல். அந்த உடலின் அசைவற்ற தன்மையை கூர்ந்து ஒடுங்கி உணரும்போது
அந்த பருவுடலுக்கு உள்ளாக அக உடல் என்று சொல்லக்கூடிய அக உறுப்புக்கள் அனைத்தும் ஒவ்வொரு கணமும் இயற்கையின் இயங்க ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றாற்போல் தன் இயக்கச் சீர்மையில் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதை மனம் ஊடுருவி உணர்கிறது. அசைவற்று சிவமாய் அமர்ந்திருக்கும் அந்த பருவுடலுக்கு உள்ளாக மனம் ஊடுருவி பார்க்கிறது. ஒவ்வொரு கணமும் அசைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அகவுடல் இவை தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை இயக்கிக் கொண்டிருப்பது எது? தன்னுள்ளேயே தன்னுடனேயே தன்னுள் உறைந்து நிற்கும் அந்த அறிவாகிய தெய்வமே அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் அசையாத சிவம் அசைகின்ற சக்தியாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறோம். நம்முள்ளாகவே பார்க்கிறோம். புறவுடல் அசைவற்று சிவமாய் அமர்ந்துள்ளதை பார்க்கிறோம். அந்த சிவம் என்ற பருவுடலின் புறவுடலுக்கு உள்ளாக அகவுடல் என்ற ஒவ்வொரு உறுப்புகளும் சக்திமயமாய் இயக்க ஒழுங்கு அமைப்புக்கு ஏற்ப அசைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருப்பும் இயக்கமும் நம்முள்ளே பார்க்கிறோம். அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் பார்க்கிறோம். அசையாத சிவம் அசைகின்ற சக்தி. இவை இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கும் நமது மனம், இதை கவனித்துக் கொண்டிருக்கும் நமது மனம், அந்த மனதில் கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நிகழ்கிறது. ஆழ்ந்து ஒடுங்கி 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 கவனிக்கின்றோம். நமது மனதால் கவனிக்கின்றோம்.
ஒடுங்கி பாருங்க. சிவமாய் அமர்ந்திருக்கும் நமது பருவுடல், சக்திமயமாய் இயங்கிக் கொண்டிருக்கும் பருவுடலுக்குள்ளாக அகவுடல், இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கும் நமது மனம், நமது உடலை நமது மனமே பார்க்கிறது. நமது உடலை நமது மனம் பார்க்கிறது என்பதை பார்த்து கொண்டிருப்பவனே நான். எனது உடலை பார்க்கிறேன். எனது உடலை எனது மனம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கும் நானாகிய ஆத்மஸ்வரூபம். இதை பார்ப்பவனாக அமர்ந்திருக்கும் நான் இந்த உடல் அல்ல, இது எனது உடல். நான் இந்த மனம் அல்ல, இது எனது மனம். நான் ஆத்மஸ்வரூபமாக, அதே அறிவாகிய தெய்வமே நானாக இந்த உடலுக்குள்ளாக இருந்து இந்த உடலையும் மனதையும் பார்க்கிறேன். அதன் உணர்வுகளை நான் உள்வாங்கிக் கொண்டு பார்க்கிறேன். பார்ப்பவனை பார்ப்பவனாக நாம் ஆத்மஸ்வரூபமாய் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அந்த ஆத்மஸ்வரூப நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு மட்டுமே. நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவே நிகழ்காலத்தில் வாழக்கூடிய விழிப்புணர்வு நிலை. நாம் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று அமர்ந்துள்ளது. அந்த உடலுக்குள்ளாக அக உடல் உறுப்புகள் சக்திமயமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நமது மனம் வெறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
இந்த சனத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை நிகழ்காலத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆத்மஸ்வரூபமாகிய அறிவாக இருந்து கொண்டு அந்த உணர்விலே நில்லுங்கள். அந்த உணர்வோடு பாருங்கள். சிவமாய் அமர்ந்திருக்கும் அந்த பருவுடலை பார்க்கிறோம். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்று இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பார்க்கிறோம் அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடன். அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து 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 பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக்கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச தெய்வீக பேராற்று, பிரபஞ்ச காந்த சக்தி அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். அந்த அழுத்தத்தை உடலை சுற்றிலும் உணர்ந்து பார்க்கிறோம். பேரழுத்தம், பிரபஞ்ச பேராற்றலின் அழுத்தம். அந்த அழுத்தம் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தம். அந்த பேரழுத்தத்தால் தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் அனைவரது உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்.
தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் அனைவரது உடலிலும் உயிரிலும் அலை அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்புவதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த அமைதியிலே, அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலே நித்யானந்த தவம் என்ற ஒரு விரிந்த நிலை தவம் ஏற்றிருக்கிறோம். தவம் தொடக்கம் மூலாதாரம். அப்படியே உடலுக்குள்ளாக மனம் ஒடுங்கி 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 வரட்டும். உடலுக்கு உள்ள வாங்க, உடலின் மையத்துக்கு வாங்க, உடலின் மையத்துக்கு வாங்க. இந்த உடலின் மையமாகவும் உயிர்த்துகளின் இயக்க மையமாகவும் ஜீவகாந்த சுழற்சியின் மையமாகவும் விளங்குகின்ற மூலாதாரம். மூலாதாரத்தின் உணர்வை நன்கு உணர்வதற்காக ஆழ்ந்து ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை செய்து மூலாதாரத்தின் மைய புள்ளியில் மனதை ஒடுக்குங்கள். மூலாதாரத்தின் மையம். இப்பொழுது மூலாதாரம் அனைவருக்கும் முழுமையாய் இயக்கம் பெறுகிறது. மூலாதாரத்தின் இயக்கம் ஒரு சுழல் அலையாக சுழன்று 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 இயங்கிக் கொண்டிருக்கிறது. மூலாதாரத்தின் மைய புள்ளியிலே ஒரு புள்ளி அளவில் மனம் ஒடுங்கி 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 நிற்கிறது. மூலாதாரத்தின் மையம். மூலாதாரத்தில் அந்த துடிப்பு உணர்வு அனைவருக்கும் அந்த உணர்வு முழுமையாய் உணர்வாகிக் கொண்டிருக்கிறது. மூலாதாரத்தின் மைய புள்ளியில் ஒடுங்கி நிற்கும் மனம் அப்படியே மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் விரிந்து 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 சக்திகளை, நல்ல சக்திகளை வரைக்கும் விரிஞ்சுவாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே ஒடுங்கி 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 மீண்டும் மூலாதாரத்தின் மையத்தில் ஒடுங்குங்கள்.
மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் விரிந்து சக்தி களம். மூச்சை விட்டுக்கொண்டே ஒடுங்கி 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 மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் விரிந்து சக்தி களம். மூச்சை விட்டுக்கொண்டே ஒடுங்கி 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 மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் விரிந்து சக்தி களம். மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்ச சக்தியோடு ஒடுங்கி 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 மூலாதாரத்தின் மையம். அப்படியே மூலாதாரத்தையே கவனிங்க. விரிந்து சுருங்கிய மனம் மூலாதாரத்தின் மைய புள்ளியில் இருந்து கவனிக்கின்றது. இந்த சக்தி களம் முழுவதும் நிரம்பி இருக்கும் பிரபஞ்ச காந்த சக்தி மூலாதாரத்தை நோக்கி அபரிமிதமாய் அழுத்தமாய் பாய்ந்து 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 நிரம்பிக் கொண்டிருப்பதை மனதால் உணருங்கள். மூலாதாரத்தில் ஒரு அழுத்த உணர்வு, பேரழுத்தம். பிரபஞ்ச சக்தி அருவி போல் மூலாதாரத்தில் குவிந்து கொண்டிருக்கும் அந்த அழுத்த உணர்வை மூலாதாரத்தின் மைய புள்ளியில் மனம் உணர்கிறது. பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியோடு மனம் பூரணமாய் இணைந்து மூலாதாரத்தின் மையத்திலிருந்து லேசாக மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் மீண்டும் மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து உயர்ந்து உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் மீண்டும் மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும். இதே போல தொடர்ந்து செய்து வாருங்கள்.
மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும். மீண்டும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும். மீண்டும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும். தொடர்ந்து செய்து வாருங்கள். மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும். அப்படியே அந்த உடலை பாருங்கள். உடல் முழுவதையும் பார்க்கிறோம். உடல் முழுவதும் ஊடுருவி பாருங்கள். உடலுக்குள்ளாக என்ன நிகழ்கிறது என்பதை மனம் வெறுமையாக கவனிக்கின்றது. மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாய் ஈர்த்து கொண்டிருக்கிறது. மூலாதாரத்தில் குவிந்த அந்த பிரபஞ்ச சக்தி சுழுமுனை வழியாக உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது. உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மனம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல உடலுக்குள்ளாக கவனித்து பாருங்கள். மனம் கவனித்துக் கொண்டிருக்கும் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து
சுழுமுனை வழியாக உச்சியை அடைந்து உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் அழுத்தமாய் அடர்த்தியாய் பிரபஞ்ச சக்தி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மனதால் உணர்ந்து பாருங்கள். உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதையும் ஊடுருவி கவனிக்கின்றோம். உடல் முழுவதும் அழுத்தம், பிரபஞ்ச சக்தியின் அழுத்தம். வான்காந்தம் ஜீவகாந்தமாய் உடலுக்குள்ளாக அழுத்தம் பெற்று அடர்த்தியாய் நிரம்பி ததும்பி நின்று கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள். மேலும் 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 பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தை ஈர்த்து சுழுமுனை வழியாக உச்சியை அடைந்து இந்த உடல் முழுவதும் மேலும் 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 நிரம்ப நிரம்ப அடர்த்தியாய் நிரம்பியிருக்கும் ஜீவகாந்தம் காந்த உடல் அந்த பருவுடலை தாண்டி மெதுவாக விரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள். உடல் முழுவதும் நிரம்பிய காந்தம், இந்த காந்த உடல் பருவுடலை தாண்டி மெதுவாக விரிந்து விரிந்து வருவதை பார்க்கிறோம். பருவுடலை தாண்டி விரிந்த அந்த காந்த உடல் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய வான்காந்தத்தோடு இணைப்பு பெறுகிறது. மனம் அதனோடு இணைந்து விரிந்து வான்காந்தத்தின் ஒரு முனையில் இணைப்பு பெறுகிறது. இணைப்பு பெற்ற மனம் அந்த வான்காந்த வெளியிலே விரிந்து 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 செல்கிறது. விரிந்து செல்லுங்கள், விரிந்து செல்லுங்கள். பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து பிரபஞ்ச எல்லையில் வான்காந்தத்தின் மறுமுனையில் இறைவெளியோடு இணைப்பு பெறுகிறது. அந்த வெளியோடு வெளியாய் இணைந்து கலந்து கரைந்து நிற்கிறோம். பிரபஞ்ச எல்லை மனம் விரிந்து அந்த வெளியோடு இணைந்து நிற்கும் காட்சி. ஆன்மா அந்தம் என்ற நிலையில் சுத்த வெளியாகிய இறைவெளியோடு இணைந்து நிற்கிறது. இதுவே ஆனந்தம், இதுவே பேரின்பம், இதுவே நித்யானந்தம். அந்த ஆனந்த உணர்விலே மனம் நிற்கட்டும். நித்யானந்த உணர்வு, பேரானந்த உணர்வு, ஆனந்த உணர்வு, அமைதியின் அனுபவம்.
சுத்த வெளியோடு இணைந்து நிற்கும் ஒரு ஆனந்த நிலை, நித்யானந்தம். 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 அந்த ஆனந்த உணர்வில் திளைத்த மனம் மெதுவாக பிரபஞ்ச எல்லையிலிருந்து வான்காந்த களத்திலே மெதுவாக சுருங்கி 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 வரட்டும். சுருங்கி வாங்க, ஒடுங்கி வாங்க, ஒடுங்கி 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 வாங்க. ஒடுங்கி வான்காந்தத்தில் ஒடுங்கி ஒடுங்கி மெதுவாக நமது காந்த உடலுக்குள்ளாக வருகிறோம். அப்படியே காந்த உடலுக்குள்ளாக வாங்க. காந்த உடல், இந்த வான்காந்த பெருவெளியிலே மூழ்கி அமர்ந்திருக்கும் நமது காந்த உடல், அழுத்தம் பெற்ற காந்த உடல். மனம் அந்த காந்த உடலுக்குள்ளாக முழுமையாக ஒடுங்கி காந்த உடலை பாருங்கள். அப்படியே உடல் முழுவதையும் பாருங்கள். இப்பொழுது நம் உணர்வுக்கு எட்டுவது காந்த உடல். அழுத்தம் பெற்ற காந்த உடல். அந்த காந்த உடலிலிருந்து மெதுவாக பருவுடலுக்கு வாங்க. மெதுவாக பருவுடலுக்கு வாங்க. மனம் அந்த காந்த உடலிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கும். மெதுவாக வாங்க. மெதுவாக முயற்சி செய்து படிப்படியாக அந்த பருவுடலுக்கு வாங்க. முயற்சி பண்ணுங்க. இன்னும் சிறிது நேரம் காந்த உடலிலேயே இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் சற்று நேரம் அதில் இருந்து கொண்டு மெதுவாக பருவுடலுக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2 கால் கட்டை விரலை அசைத்து பாருங்கள். தலையை லேசாக அசைத்து பாருங்கள். அப்படியே உடலை லேசாக அசைத்து பாருங்கள். இப்போ அப்படியே மெதுவாக பருவுடலுக்கு வாங்க. மெதுவாக பருவுடலுக்கு வாங்க. இப்பொழுது அந்த உடலை பாருங்கள். அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் அந்த பருவுடல் அந்த உடலுக்குள்ளாக நிரம்பி இருக்கும் பிரபஞ்ச தெய்வீக சக்தி பூரணமாய்
நிரப்பப்பட்ட அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நிறைந்திருக்கும் அந்த பருவுடல் பூரண ஆரோக்கியமாய் அமர்ந்திருக்கிறது. தெய்வீக பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்கின்றோம். அந்த உணர்வோடு அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். உலகிலுள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதனுடைய விரிந்த செயல்பாடுகள் அனைத்தும் வாழ்க வளமுடன். அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த உலகம் முழுவதும் நிறைந்து செயல்படும் வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். இன்று இந்த தவ நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சூக்கும ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காற்று வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவற்றும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவற்றும். உலகம் முழுவதும் அமைதி நிலவற்றும்.
அமைதி, அமைதி, அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.